ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதிக நேரம் ஆனாலும் புளிக்காத தயிர் சாதமும் கூடவே அதுக்கு ஒரு சிம்பிளான சைடிஷும் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 7-8 மணி நேரம் ஆனாலும் புளிக்காமல் கடை தயிர் சாதம் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சிம்பிளான சைடிஷும் தயிர் சாதமும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் செந்தூர் கிச்சனை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தயிர் சாதம் பண்ணும்போது சாதம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சா தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சாப்பிட்றதா இருந்தால் கைகளால் மசிச்சுக்கலாம். 6-7 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப லேட்டாக சாப்பிடும்போது நம்ம கை வச்சு மசித்தோன்னா நல்லா புளிப்பேறிடும். நம்ம ஒரு 6-7 மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி தயிர் சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதனால் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. சாதம் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருக்கணும். 2 பேருக்கு அளவான தயிர் சாதத்தை இன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஆடு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்குங்க. வடிகட்டின பாலை நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா ஆறி இருக்கணும், பாலும் ஆறி இருக்கணும். தேவையான அளவு பாலை சேர்த்து சாதம் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 6-7 மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி தான் இந்த தயிர் சாதத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதிகமாக பால் சேர்த்துருக்கோம். இதுவே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றதா இருந்தால் பாதி பாலும் பாதி தயிரும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் எடுத்த 1/2 லிட்டர் பாலில் ஒரு 50 மில்லி பால் மிச்சமாக இருக்குது. 450 மில்லி பால் தான் சேர்த்து இன்றைக்கி தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிறதால ஒரு 6-7 மணி நேரம் ஆனாலும் தயிர் சாதம் கெட்டு போகாமல் சூப்பராக கடை டேஸ்ட்டோடு இருக்கும். தயிர் சாதம் ரொம்பவே கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். டைம் ஆக கெட்டிப்படும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறதுனால நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலை. இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாயையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தயிர் சாதம் பண்ணும்போது மிஸ் பண்ணாமல் இந்த தாளிப்பை பண்ணிடுங்க. இஞ்சி, வரமிளகா, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நம்ம பண்ணுற இந்த தாளிப்பு தயிர் சாதத்துக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா தாளிப்பு பண்ணிவிட்டு நம்ம தயிர் சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் விருப்பப்பட்ட மல்லி இலைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான தயிர் சாதம் ரெடி. இதை நீங்கள் ஒரு 6-7 மணி நேரம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக புளிப்பு எதுவும் இல்லாமல் ஒரு மைல்டான புளிப்போட கடை டேஸ்ட்டோடு இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு இப்போ நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் மாங்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே கருவேப்பிலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயையும் சேர்த்துக்கலாம். இந்த சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த மாங்காய் ஊறுகாயை பண்ணும்போது மிஸ் பண்ணாமல் நல்லெண்ணெயில் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. மாங்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய மாங்காய் ஊறுகாய் ரெடி. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் பண்ணியிருக்கோம். இதை உங்கள் குழந்தைங்களுக்கு தயிர் சாதத்துக்கு சைடிஷாக நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க.
மறக்காமல் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.